இப்போ இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கால்வாசி இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால மரங்கள் இருக்கக்கூடிய காட்டு பகுதியா இருந்தது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரங்களை நீங்க எடுத்துட்டீங்க. ஒரு மண் வந்து பிடிமானமா இருக்கக்கூடியது காரணம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா மரங்கள் தான். அந்த மரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த மண்ணை வந்து தாங்கி நிற்கும். சோ அதன் மூலியமா மண்ணரிப்பு வந்துச்சுன்னா அந்த மரங்கள் அப்படியே தடுத்து நிறுத்தும். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, அந்த மரத்தெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு அந்த இடத்துல ரிசார்ட்டை கட்டினீங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த அதிகப்படியான மழை நீர் எல்லாம் அந்த பில்டிங்கை தட்டி தூக்கிடுது. ஆனா மரங்களை அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா மரங்களோட வேர்களும் சரி, மரங்களோட அந்த இயற்கையான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணை கெட்டியா பிடிச்சிக்கிற தன்மை இருக்குது. சோ இந்த மரங்கள் அழிச்சிட்டு ரிசார்ட் கட்டினது யாரு காரணம்? இந்த ரிசார்ட்டுகளை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு காரணம்? இன்னைக்கு வந்து கேரள அரசாங்கம் புலம்புறாங்க, ஐயோ எங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரிடர் வந்துச்சு, இது வந்து பேரிடரா அறிவிக்கணும் அப்படின்னு எல்லாம் புலம்புறாங்க. ஆனா இவ்வளவு பேரிடருக்கு யாரு காரணம்? இயற்கையான மரங்கள் எல்லாம் அழிச்சு செயற்கையான இது போன்ற பேரிடர்களை உருவாக்குனது மனிதன் மட்டும்தான். சோ மிக முக்கியமான முதல் குற்றவாளி யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மனித இனம் தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டுல மிகப்பெரிய நிலச்சரிவு, மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு கண்ணீர் விட்டு கதறி பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லைங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கொடைக்கானல் பகுதிக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு நிலச்சரிவின் காரணமாக ரோடு பழுதடைந்துள்ளது, நிலச்சரிவின் காரணமாக பாதை மாற்றப்பட்டுள்ளது வந்து அப்பப்ப நம்ம டிவி நியூஸ்ல பாக்குறோம். நாளைக்கு இது போன்ற ஆக்கிரமிப்புகளும் ரிசார்ட்டுகளோட எண்ணிக்கையும் அதிகமாச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு கேரளா மாநிலம் வயநாட்டுல எப்படி நாம ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவை சந்திக்கிறோம், அதே போல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கொடைக்கானல் ஊட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி மிகப்பெரிய நிலச்சரிவை சந்திக்கக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்றதுதான் அறிவியலாளர்களோட கருத்து. சோ இந்த கேரள மாநிலம் வயநாட்டுல நிலச்சரிவுல சிக்கி உயிரிழந்த அத்தனை பேருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம். இன்னும் நிறைய பேர் இந்த நிலச்சரிவுல மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பத்திரமா உயிரோட திரும்பணும் அப்படின்னு வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம்.